ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணும். இறை வார்த்தை. இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன்பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீ இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் என மறைநூலில் எழுதி உள்ளதே என்றார். நமக்கு கஷ்டம் வரும்போது நம்ம முதல்ல என்ன சொல்லுவோம்? ஏன் என்னை கடவுள் இப்படி சோதிக்கிறாருன்னு முதல்ல சொல்லுவாங்க. கடவுள் சோதிக்கிறதே இல்லை, சாத்தான் தான் சோதிக்கிறார். சாத்தானை நம்ம யாருமே குறை சொல்கிறதே இல்லை. ஏன்னா நம்ம நிறைய நேரம் சாத்தானோட தானே இருக்கோம். ஆனால் அந்த சாத்தான் கடவுளையே விட்டு வைக்கல பாருங்கள். 40 நாள் 40 இரவு பகலுமா உண்ணாமல் உறங்காமல் இருக்கார். அந்த பலவீனத்தில் சாத்தான் கடவுளை சோதிக்கிறான் பாருங்கள். நீ தான் இப்போது இந்த இறைமகனாச்சு, இந்த கல்லை அப்பமாக்கு அப்படின்னு சொல்லி அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சாத்தானை இறை வார்த்தையால் அடிக்கிறார் பாருங்கள். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் என மறைநூலில் எழுதி உள்ளதுங்கிறாரு. மறுபடியும் திரும்பி எருசலேம் உயர்ந்த பகுதி கூப்பிட்டு போகிறான். அங்கே போய் ஒரு ஆலயத்தின் உச்சியிலேருந்து, இங்கேருந்து குதி, கடவுள் உன் தூதரை வைத்து உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி காப்பார்னு சொல்லி சோதிக்கிறான். அப்போவும் கடவுள் என்ன சொல்கிறாரு? கடவுளாகி ஆண்டவரை சோதிக்க வேண்டாம்னு நான் எழுதி உள்ளதேங்கிறார். யோபுவை போல் நம்ம ஆண்டவரை போல் உறுதியாக இருக்கணுங்க. இறை வார்த்தையால் அடிக்கணும். அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு, உன் கடவுளாகி ஆண்டவரை மட்டும் வணங்கு, அவர் ஒருவருக்கு மட்டுமே பணி செய்யுங்கிறார். நாமும் ஆண்டவரை வணங்குவோம், அவர் ஒருவருக்கு மட்டுமே பணி செய்வோம். அவர் நம்மை ஆயராக இருந்து குறையின்றி வழி நடத்துவார். ஆமென்.